ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது 1982 கலக்கின ஒரு அமானுஷ திகில் படமான தி என்டிட்டி. இது டோரிஸ் பெத்தரோட நிஜ வாழ்க்கை அனுபவங்களை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது. லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிஃபோர்னியாவில் அக்டோபர் 1976 இந்த லேடியை கண்ணுக்கு தெரியாத ஒரு அமானுஷம் பலமுறை ரேப் பண்ணி அடிச்சு துன்புறுத்திருக்கு. இது அங்க இருக்கிற கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் டாக்டரேட்டுக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்னால கவனிக்கப்பட்ட ஒரு உண்மை சம்பவம். வரலாற்றில் மிகவும் அசாதாரணமான சம்பவங்களை ஒன்னா சைக்கிக் ரிசர்ச்சர்ஸ்னால கருதப்படுது. இப்போ அவங்களுக்கு எப்படி ஆரம்பிச்சது, கடைசியில் அந்த பயங்கரத்துக்கிட்ட இருந்து விடுபட்டாங்களா இல்லையான்னு பார்ப்போம். லாஸ் ஏஞ்சல்ஸ்ல சிங்கிள் மதரா இருக்க கார்லா மோரன் வழக்கம் போல ஆபீஸ்ல இருந்து வந்து தன் பெரிய பையன் பில்ல பார்த்துட்டு தன் பெட்ரூமுக்கு போறா. அங்க காலுக்கு மாய்ஸ்சரைசர் தடவிட்டு இருக்கும்போது திடீர்னு கண்ணத்துல அற விழுது. என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னே அவ பெட்ல தூக்கி போடப்படுறா. கத்தாம இருக்கிறதுக்கு பில்லோவால அழுத்தப்பட்டு கண்ணுக்கு தெரியாத ஆசாமியால அவ வீட்லயே ரேப் பண்ணப்படுறா. கொஞ்சம் பில்ல விலக உடனே உதவிக்கு கூப்பிட பெரியவனு 2 பெண் குழந்தைகளும் ஓடி வருது. கார்லா யாரோ தன்னை தாக்கியதாகவும் இங்கதான் எங்கேயோ மறைஞ்சிருக்கான்னு போய் தேடுறான்னு தன் பையன் பில் கிட்ட ரொம்ப பதட்டமா சொல்றா. அவனும் எல்லா இடத்தையும் தேடிட்டு எல்லா கதவும் சாத்தி இருக்கணும், வீட்டுக்குள்ளேயும் யாரும் இல்லைன்னு சொல்றான். இந்த அமளியெல்லாம் அடங்கின உடனே அவ பெட்ரூம்ல மெதுவா போய் திரும்ப ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறா. அப்போ ரூம் சில்லுன்னு மாறி ஏதோ சத்தம் கேட்டு என்னன்னு பார்த்தா ரூம்ல இருக்க பொருள் எல்லாம் மெதுவா ஆடுது. அது கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்தியாகி எல்லாம் கீழே விழும்போது தான் கார்லா பயந்து போய் பசங்களை அழைச்சிட்டு தன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சிண்டி நேஷோட வீட்டுக்கு ஓடி போறா. போற வழியில பையன் கிட்ட உனக்கு அந்த சத்தங்க கேடுச்சான்னு கேட்க அவன் என்ன சத்தம்னு கேட்கறான். அடுத்த நாள் எல்லாரும் வீட்டுக்கு திரும்பி வந்துடுறாங்க. பெட்ரூமுக்கு வந்து பார்க்கும்போது திடீர்னு ஏதோ சத்தம் எல்லாருக்குமே கேட்குது. இந்த சத்தம் வீட்டுக்கு கீழே இருந்து தான் வருதுன்னு பில்லு ஓடுறான். அங்க இருக்க பைப் ஆடுறதுனால தான் சத்தம் வருதுன்னு சொல்றான். அப்போ அந்த பைப் யார் ஆட்டினாங்கன்ற கேள்விக்கு அவங்க கிட்ட பதில் இல்ல. கார்லாவோட ஃப்ரெண்ட் பின்னாடியே வந்து அவ கூட தங்குறா. எப்படியோ எல்லாம் அடங்கி கார்லா தூங்கிடுறா. அப்போ அவ பெட் லைட் தானாவே ஆன் ஆகுது. இதுக்கு மேல எதுவும் நடக்காம காலையில தன் வேலைக்கு கிளம்புறா கார்லா. அவ சிக்னல்ல நிக்கும் போது திடீர்னு கார் தானா கிளம்பி கட்டுப்பாட்டு மீறி ஒரு இடத்துல இடிச்சு நிக்குது. அவ அப்படியே கார்ல ஷாக் ஆகி உட்கார்ந்துருக்கா. எதுக்கும் ஒரு சைக்காட்டிஸ்ட பாருன்னு சிண்டி சொன்னதால கார்லா டாக்டர் ஸ்னைடர்மேனை பாக்குறா. அவர்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்றா. அவரும் சில டெஸ்ட் எடுத்துட்டு அனுப்பிடுறாரு. வீட்டுக்கு வந்து குளிக்க ஆரம்பிக்கும் போது திரும்ப ரொம்ப முரட்டத்தனமா ரேப் பண்ணப்படுறா. அடுத்தடுத்த தாக்குதல்ல கடிச்ச அடையாளங்களும் காயங்களும் ஏற்படுது. அதை கார்லா டாக்டர் ஸ்னைடர்மேன்ட்ட காட்டுறா. கையால தொட முடியாத இடங்களா இருந்தும் கார்லா தன்னைத்தானே தாக்கிக்கிறான்னு நினைக்கிறாரு. டாக்டர் ஸ்னைடர்மேன் கார்லாவை அவ வீட்டுக்கு வந்து விடும்போது அவளோட பாலியல் மற்றும் உடல் ரீதியான துஷ்பிரயோகம், டீனேஜ் வயசுல கர்ப்பம், முதல் கணவன் அவளை நடத்தின விதம், அவன் பைக் ஆக்சிடென்ட்ல இறந்தது, அவளோட 2வது கணவன் பலவிதமான அதிர்ச்சிகளை அவ குழந்தை பருவத்திலையும் இளம பருவத்திலையும் அனுபவிச்சதை தெரிஞ்சுக்கிறாரு. டாக்டருக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுனால இந்த அமானுஷ அனுபவங்க அவளோட கடந்த கால உளவியல் ரீதியான அதிர்ச்சியோட விளைவா ஏற்படுற பெருமைகளா இருக்குமோன்னு நம்புறாரு. டாக்டர் ஸ்னைடர்மேன் வெளியே போன கொஞ்ச நேரத்திலேயே கார்லா திரும்பவும் தாக்கப்படுறா. இந்த தடவை அவளோட குழந்தைகளுக்கு முன்னாலேயே அவ மகன் அம்மாவை காப்பாற்ற ட்ரை பண்ணும்போது எலக்ட்ரிக் ஷாக் அடிச்ச மாதிரி தூக்கி போடப்படுறான். அதனால அவனோட ஒரு கை பிராக்சர் ஆகுது. அடுத்த நாள் டாக்டர் வெப்பர் தலைமையில் நடக்கிற கூட்டத்தில் கார்லா கலந்துக்கிறா. அவ வெளியே போன உடனே பாலியல் விரக்தினால காமனா இருக்க ஒரு வெளிப்பாடு தான் வெப்பர் தன்னோட நம்பிக்கையை ஷேர் பண்ணிக்கிறாரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேரா அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஜெரி வீட்டுக்கு போறா. அவனும் கடைசி தடவை ஒரு பிசினஸ் ட்ரிப் போயிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றான். அவங்கிட்ட தண்ணியும் அவன் பாக்கெட்ல போட்டுட்டு கொண்டு போயிடுன்னு கெஞ்சி கேட்டுக்கிறா. ஆனா இருக்கிற நிலைமை புரிஞ்சுட்டு தன் வீட்டுக்கு திரும்புறா. அன்னைக்கு நைட் தூங்க ஆரம்பிச்ச உடனே கார்லாவோட ட்ரெஸ் அகற்றப்படுது. அவ உடம்பு முழுவதும் கண்ணுக்கு புலப்படாத கை போக அவளை ஒரு உச்சத்தை அடைய வைக்குது. அப்போ அவ டக்குன்னு எழுந்து பார்த்து வேதனை அடைஞ்சு ரூம்ல இருக்க கண்ணாடி எல்லாம் உடைக்கிறா. சத்தம் கேட்டு அங்க வந்த பில்லையும் பார்த்து கத்துறா. அடுத்த நாள் ஸ்னைடர்மேன் அவ சொன்னதை கேட்டு எல்லாமே செக்ஸ்ல வந்து முடியுதுன்னு அவளையும் அவ குழந்தைகளையுமே சம்பந்தப்படுத்தி அசிங்கமான அர்த்தத்துல சொல்லும் போது சத்தம் போட்டுட்டு அங்கிருந்து வந்துடுறா. அங்கிருந்து அவ ஃப்ரெண்டு சிண்டி வீட்டுக்கு வந்து தங்குறா. அவங்க அவளை தனியா விட்டுட்டு ஒரு ரிசப்ஷனுக்கு போலான்னு கார் பக்கத்துல போன உடனே சிண்டி வீடே உருமாறி போகுது. சிண்டியும் அந்த தாக்குதலை பார்த்தப்பறம் தான் கார்லாவை நம்புறா. ஒரு லோக்கல் புக் ஸ்டோர்ல எப்படி தனியா இந்த அமானுஷத்தை எதிர்க்கிறதுன்னு ஏதாவது புக்கு கிடைக்குமான்னு கார்லாவும் சிண்டியும் தேடிட்டு இருக்கும்போது 2 பேரநார்மல் எக்ஸ்பர்ட்ஸ் இவ அனுபவிச்ச மாதிரியான சில விஷயங்களை அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கும்போது தனக்கு இதை விட மோசமான சம்பவம் நடந்துட்டு இருக்கு. அதனால அவங்கள தன் வீட்டுக்கு வர சொல்றா. ஆரம்பத்துல சந்தேகப்பட்டவங்க வீட்டுல இருக்க பொருள்லாம் ஆடின உடனே அவங்களே டெக்னிக்கல் ஸ்டஃப் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அவ பக்கத்திலே படுத்துக்கிறாங்க. அன்னைக்கு நைட் சீலிங்ல அவ பையன் பில்லுக்கு ஷாக் அடிச்ச மாதிரியே ப்ளூ கலர் கதிரங்களை பாக்குறாங்க. ஆனா இவங்க வச்சிருக்கிற ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னால அது அவளை தாக்கல. கார்லாவும் நீ வீக்கா போயிட்ட நான் ஏன்னு அதை பார்த்து கத்துறா. அவங்க மேலும் சில எவிடன்ஸ் கிடைக்குதான்னு வீட்டுக்குள்ள இன்னும் பல எக்யூப்மெண்ட்ஸ் வைக்கிறாங்க. கார்லா அடுத்த அப்பாயின்மெண்ட்டுக்கு வராதனால ஸ்னைடர்மேன் அவ வீட்டுக்கு வந்து திரும்பவும் இதெல்லாம் உன் மனசோட வெளிப்பாடுன்னு சொல்ல அவ மறுக்க அவர் வெளியே போயிடுறாரு. அன்னைக்கு நைட் டாக்டர் கூலி தலைமையில பேரநார்மல் டீம் கார்லா ரூம்ல வெயிட் பண்றாங்க. ரொம்ப நேரம் ஆகியும் அது வராதனால கார்லா தைரியம் இருந்தா இப்ப வெளியே வான்னு கத்துறா. அப்போ ஒருவித பச்சை ஒளி மாதிரி ஒண்ணு சில நிமிஷத்துக்குள்ள வந்து மறைஞ்சிடுது. இந்த டீம் இது மாதிரியான விஷயத்தை நாம இதுவரை பார்த்ததில்ல, ஆனா இது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற இடத்துக்கு வர வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. இவங்க கிளம்புற சமயத்துல கார்லாவோட பாய் ஃப்ரெண்ட் ஜெரி ஆண்டர்ஸ்னு உள்ள வரான். அவங்கிட்ட இதெல்லாம் சொல்லாம மறைச்சிருப்பா. ஆனா அவன் இருக்கும் போதே அதே மாதிரி அவ திரும்ப தாக்குதலுக்கு ஆளாகிறா. அவன் காப்பாத்த போனா அவனும் தூக்கி எறியப்படுறான். திரும்பவும் ஒரு சேரை தூக்கி அதை அடிக்க போக அந்த சலசலப்புல கார்லோட மகன் அறைக்குள்ள வர ஜெரி ஏதோ அம்மாவுக்கு கெடுதல் பண்றான்னு நினைச்சு ஜெரியை தாக்க கடைசியில கார்லா ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்படுறா. ஹாஸ்பிட்டல்ல ஜெரி கார்லாவை பார்க்க மாட்டேன்னு இருக்கிறான். ஸ்னைடர்மேன் அவங்கிட்ட இது ஒருவித வியாதின்னு சொல்ல ஜெரி வேகமா மறுத்து டாக்டர் வியாதினா பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு அவளை டச் பண்ணி அமுக்கிறத கண்ணால பார்த்தேன், அது அவகிட்ட என்ன நெருங்க விடாது, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் தெரியுமான்னு அவளை பார்க்காமலே கிளம்பிடுறான். இதை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வரணும்னு கார்லா டாக்டர் கூலியோட ஒரு விரிவான
பரிசோதனைக்கு ஒத்துக்கிறா. அவங்க அந்த அமானுஷத்தை மாட்ட வைக்கிறதுக்கு லிக்விட் ஹீலியம் மூலமா அதை வரைய வச்சு பிடிக்கிறதுக்காக பிளான் பண்றாங்க. அதுக்காக அவ வீடு மாதிரி ஒரு செட்டப்பை அவங்க இடத்துல உருவாக்குறாங்க. இந்த ஹீலியம் கேஸ் இரும்பு மேல பட்டாலும் அது பொடி பொடியா போயிடும். அதனால கார்லாவுக்கு பெரிய ஆபத்து ஏற்படலான்னு ஸ்னைடர்மேன் சோதனை தொடங்கிறதுக்கு முன்னே அங்க வந்து வலுக்கட்டாயமா அவளை வெளியே அழைச்சிட்டு போக பார்க்க அவ நான் இங்கேயே செத்தாலும் வர மாட்டேன்னு சொல்ல ஒரு சலசலப்பு ஏற்படுது. அப்போ அங்க வந்து டாக்டர் கூலி நாங்க எதையும் மறைச்சு செய்யல, நீயும் இங்க மேல இருந்து நடக்கிறத பார்க்கலாம்னு சொல்றா. அப்படியே இது மேல நம்பிக்கை இல்லாத அவரோட பாஸா இருக்கிற டாக்டர் வெப்பரையும் கூப்பிட்டு அனுப்புறா. கீழே கார்லா இப்ப அதுக்காக காத்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவ இருக்க இடம் ஜில்லுன்னு ஆகுது. காத்தே வராத இடத்துல சின்னதா அங்கங்க ஆடுது. உடனே கண்ட்ரோல் ரூம்ல உஷாராக்கி ஹீலியம் அவ மேல படாத மாதிரி இருக்கிற பாதுகாப்பு அறைக்கு உடனே போக சொல்றாங்க. அவ போகிறதுக்குள்ள எதிர்பாராத விதமா ஹீலியம் இருக்கிற ஜெட்டுங்க கார்லாவுக்கு எதிராக பயன்பட ஆரம்பிக்குது. என்ன நாம எதுவும் பண்ணாம எப்படி ஹீலியம் கேஸ் வெளியே வருதுன்னு கண்ட்ரோல் ரூம்ல பரபரப்பாக கீழே கார்லா ஒவ்வொரு ரூமா ஓடி கடைசியில அந்த பாதுகாப்பு அறைக்குள்ள எப்படி வந்து சேர்ந்துருவா. ஆனா அந்த பாதுகாப்பு அறையும் சேதமடைஞ்சு போன உடனே அப்படியே நின்னுடுவா. சரி வந்துட்டுல வந்து எது வேணா பண்ணு, ஆனா நான் உனக்கு கிடைக்க மாட்டேன்னு அதை எதிர்த்து நிக்கிறா. இந்த துல்லியமான கடத்துல ஹீலிய தொட்டிங்க வெடிச்சு அரை முழுதும் புகமண்டலமா ஆகுது. உடனே அவளை காப்பாத்தி ஸ்னைடர்மேன் சரியான நேரத்துல அவளை வெளியே அழைச்சிட்டு வராரு. அப்ப அவங்க திரும்பி பார்க்கும்போது ஒரு பெரிய உருவம் அந்த ஹீலியம் பனிக்கட்டிக்குள்ள சிக்கி இருக்கிறத பாக்குறாங்க. ஆனா அது சீக்கிரமாவே உடஞ்சி ஒண்ணுமே இல்லாம போறது. கார்ல இவ்வளவு நாள் உண்மையை தான் சொல்லிட்டு இருந்தான்னு ஸ்னைடர்மேன் உணர்றாரு. பனிக்கட்டு உடஞ்சி அதுக்குள்ள அந்த அமானுஷத்துக்கான எந்த தடையும் கிடைக்காம போச்சுன்னு வருத்தப்படுறாங்க. ஆனா டாக்டர் வெப்பர் தனக்கு ஒரு மதிப்புக்குரிய சாட்சியா இருக்காருன்னு டாக்டர் கூலி சொல்ல இதெல்லாம் நம்பாத அவரோ கரெக்ட் தான், ஏதோ ஒன்னு பார்த்தேன், அந்த அமளியில அது எதுவானா இருக்கலாம்னு எதுக்கும் அவர் சாட்சியா இல்லைன்னு மாதிரி திரும்பிக்கிறாரு. கார்லா மறுநாள் கடைசியா தன் காலி பண்ண வீட்டுக்குள்ள போறா. போன உடனே முன்பக்க கதவு தானா அரைஞ்சு சாத்திக்குது. அப்ப வெல்கம் ஹோம் கண்ணேன்னு ஒரு பேய் குரல் அவளை வரவேக்குது. அவ அமைதியா கதவை திறந்துட்டு வீட்டை விட்டு வெளியேறி குடும்பத்தோட கார்ல ஏறி போயிடுறா. கார்லா தன் குடும்பத்தோட டெக்சாஸுக்கு போயிட்டுதா என்கார்டு மூலமா நமக்கு தெரிய வருது. இருந்தாலும் அதோட தீவிரத்தன்மை குறைஞ்சிருக்கிறதா தெரிஞ்சுக்கிறோம். இதோட இந்த படத்தோட கதை முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இதை பத்தி உங்களோட பார்வையை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவிடுங்க. அடுத்து இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட கதையோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.